வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ ஏன் லேட்டாக வருது அப்படின்னா, இன்னைக்கு ஜிடிபி பார்த்துட்டு மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வீடியோ கொடுக்கலாம். இன்னைக்கும் நாளைக்கும் இதுதான் கண்டென்ட். ஓகே, ஸோ ஜிடிபி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக வந்திருக்கு, ரொம்ப ஹையராக வந்திருக்கு. லாஸ்ட் 2 to 6 விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 240K அப்படின்னு வந்திருக்கிறது. இது வந்து டாலருக்கு மிகப்பெரிய வீக்னஸ். ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் இறங்க போகுது. நாளைக்கு பிசியும் பார்த்தீங்க அப்படின்னா இது பெரிய டேட்டாவாக நம்ம எடுத்துக்க முடியாது. பட் இது வந்து ஒரு நெகட்டிவாக தான் வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்க்கு இப்போ இது நெகட்டிவ் பொசிஷன் தான். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃப்எம்சி மீட்டிங் மினிட்ஸ்க்கு அப்புறம் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ட்ராப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லோ பிரேக் ஆகும்போது 96 வரைக்கும் மார்க்கெட் போயிடும். ஸோ 96 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் நம்ம தொடர்ச்சியாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபாலில் வந்து டாலர் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மார்க்கெட் ட்ராப் ஆகிட்டு இருக்கு. இந்த நியூஸ் மேற்கொண்டு மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்பாக்ட் கீழே புஷ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் வந்த நியூஸுமே பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் மார்க்கெட்டை வந்து கீழே தான் புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இமிடியேட்டாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகும், இந்த கேப் ஃபில் பண்ணிட்டான் அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்கு தான் பாசிபிள் இருக்கு. ஆல்ரெடி டவுன் சைடு தான் இருக்கு. ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கு. ஸோ மேலே ரேஞ்ச் கிட்ட ரெசிஸ்டன்ஸை பண்ணோடனே மார்க்கெட் திருப்பி ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் கிளியராக கீழே 60க்கு கீழே போகணும் அல்லது 64க்கு மேலே போகணும். இன் பிட்வீனில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடை வேணால் எடுத்துக்கோங்க. சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் அப்படியே தாங்க இருக்கு. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பிரேக் ஆனது, இதுக்குள்ளே இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு ப்ரைஸ் வந்து அதுக்குள்ளேயே தான் ப்ரைஸ் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து இன்னும் இருக்குது. ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் ஃபேஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ பிரேக் பண்ணிவிட்டு இப்போ ரீடெஸ்ட் மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம இந்த திருப்பி இந்த ஹை பிரேக் ஆனால் தான் நமக்கு வந்து ட்ரெண்டிங் அப் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து கோல்டு எடுத்துக்கலாம். ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ மேலே புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எதிர்பார்த்துருக்கிற கண்டென்ட் என்ன அப்படின்னா இந்த லெவல் பிரேக் ஆனால் பை ட்ரெண்டிங், இந்த லெவல் பிரேக் ஆனால் பை. இப்போ வந்து டாப் ரெசிஸ்டன்ஸுக்கு நேற்று சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் கீழே இது உடைக்கும் போது. ஸோ இப்போ இந்த ரீடெஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை, நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா நம்ம அந்த எதிர்பார்த்துருந்தா அந்த சப்போர்ட் லெவல் 60லேருந்து 40க்குள்ள மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும். அங்கேயும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓகே, நிறைய கால் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ இமிடியேட்டாக கொடுக்குறோம். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல 25 to 30 வச்சுக்கோங்க. ஓகே, 25 வச்சுக்கலாம், பர்ஃபெக்டான லெவல். ஓகே, இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணக்கூடாது. என்ன ஃப்ரேம்? ஒரு 1 hour ஃப்ரேம். ஓகே, ஒரு 1 hour ஃப்ரேமில் க்ளோஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட் வந்து மேலே க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா திருப்பி நமக்கு ட்ரெண்ட் சைடில் மார்க்கெட் போயிடும், நம்ம பை சைடில் இருப்போம். நமக்கு மார்க்கெட் கீழே இருக்கிற சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம செல் ட்ரை பண்ணலாமா? எனி செல் செட்டப் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா செல் ட்ரை பண்ணலாம். மார்னிங்கே வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், எங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ப்ரைஸ் வந்து கீழே வந்து 85, அதை விட்டால் இந்த ஜோன் தான். ஓகே, 300லேருந்து 305லேருந்து 325 தான் நம்மளுடைய சப்போர்ட் லெவல். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ அங்கே நிற்குது, அதனால தான் வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ தட் பை தானே சார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் மார்க்கெட் பை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது நான் ஆக்டிவேட் ஆகணும். இந்த 25க்கு மேலே போயிட்டு அப்படி கீழே வந்தால் தான் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது பர்ஃபெக்டான சப்ளை ஏரியா. அது இல்லாமல் நமக்கு ரைட் ஷோல்டர், ஹெட் அண்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர், இது பிரேக் பண்ணால் ஷேடோவே வரக்கூடாது. ஓகே, க்ளோஸ் நடந்துருச்சு, ஒரு கேண்டில் நல்லா க்ளோஸ் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபெயிலியர், மார்க்கெட் திருப்பி பை சைடுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வரும், இந்த கரெக்ஷனில் நம்ம பை எடுக்கணும். இப்போ நம்ம இருக்கிறது பர்ஃபெக்டான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. எனி செல் செட்டப் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி, ஏன்னா நம்ம எடுக்கிறது மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் ட்ரெண்டிங் ஆகாமல் பக்காவான ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்திலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ரைட், ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க.
கீழே வந்து திருப்பி இந்த லோ பிரேக் ஆனால்தான் ஹெவியான செல்லிங் மார்க்கெட் நடக்கும். ஓகே, இது இந்த லெவல் மட்டும் இப்போ வந்த 3240ங்கிற இந்த சப்போர்ட் ஒன்ஸ் அகெயின் மார்க்கெட் 25 பிரேக் பண்ணாம கீழே வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய செல்லிங்காக இருக்கும். இங்கே நம்ம ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்கிறதுல தப்பு கிடையாது. அடித்தால் அடிக்கட்டும், நடந்தால் நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் ட்ராப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டுடைய நியூஸஸ் இல்லை அப்படின்னாலும் கிடைக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெகட்டிவ் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் ஹெவியாக இறங்கிட்டு இருக்கு. அதனால கோல்டு இறங்குமா அப்படின்னா அங்கே தான் கொஸ்டின் பாயிண்ட். ஸோ நமக்கு இப்போ இந்த 25 லெவலை ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கணும். 25 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் இன்னும் கீழே இறங்க ஆரம்பிக்கும், மார்க்கெட் கோல்டு மேலே போக ஆரம்பிச்சிடும். நமக்கு அந்த சேனல் பிரேக் பண்ணி ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். ஸோ டாலர் இண்டெக்ஸையும் கோல்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த இடத்துல இப்போதைக்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ எனி கன்ஃபர்மேஷன், எனி செல்லிங் மெட்டீரியல் மார்க்கெட்டில் இந்த இடத்துல எனி செல்லிங் மெட்டீரியல் அப்படி மார்க்கெட் கீழே வந்துட்டு ஓகே ஒரு 10 பாயிண்ட் கீழே வந்துட்டு அப்படி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது ஒரு ஸ்டாப் லாஸ் இந்த டாப்பை ஸ்டாப் லாஸாக வச்சு உள்ளே போக ட்ரை பண்ணுங்க. இம்மீடியட்டாக இப்போவே ட்ரேட் போகாதீங்க. ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போய் கிடைத்தால் இந்த பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸாக வைங்க. ஸ்டாப் கிட்ட ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இதே நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸில் கூட இல்லைங்க எனக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்மேஷன் பார்க்க தெரில அப்படின்னா 15ல் சிம்பிளாக இப்படி வச்சுக்கோங்க. இது இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணிங்க. இது வச்சிங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மல்டியாக ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இங்கே எடுத்துகிட்டு இருக்கும். ரைட். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே பிரேக் பண்ணணும். இங்கே பிரேக் பண்ணும்போது நீங்கள் செல் ட்ரை பண்ணிங்க. ஆனால் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். பிரேக் பண்ணி இப்படி மார்க்கெட் மேலே போயிட்டு வரும்போது இந்த ஏரியாவில் இது செல் கிடைத்தால் செல் ட்ரை பண்ணிக்கோங்க வித் ஸ்டாப் லாஸோட. ஓகே, இது வந்து செகண்ட் க்ளூ. இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகலாம். இல்லை 25 பிரேக் பண்ணிட்டா அவாய்ட் பண்ணிடுங்க, மார்க்கெட் பை ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, 25 மட்டும் நமக்கு பிரேக் ஆகாமல் நம்ம எட்ஜில் இருக்கோம். ப்ரைஸ் கிட்டத்தட்ட 18 வரைக்கும் வந்துட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இன்னும் ரெசிஸ்டன்ஸ் போடலை. நல்லா மார்க்கெட் கீழே வரணும், ஒரு 300 பக்கமாக வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் செல் ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டு. ஓகே, இதுக்கப்புறம் பெரிய நியூஸ் அப்படிங்கிறது நாளைக்கு பிசிஇ தான். அதுக்கு டேட்டா பெருசாக ரியாக்ட் பண்ணாது. டாலர் இண்டெக்ஸ் கீழே இறங்கினால் தான் கோல்டு மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகே, டாலர் இண்டெக்ஸ் அங்கேயே ஸ்டே ஆனால் கூட நமக்கு கோல்டு கீழே வர ஆரம்பிக்கும். ஓகே, திருப்பி 240 பிரேக் பண்ணும்போது தான் ஹெவியான செல்லிங் பாயிண்டாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய செல்லுக்கு நம்ம இங்கே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்கலாம். 25 பிரேக் ஆகலைன்னா 25 இப்போ போய் பிரேக் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. அந்த இடத்துல நல்ல பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்ல அரௌண்ட் வந்து 290லேருந்து 280ல் நமக்கு பை செட்டப் கிடைக்கும். ஓகே, மல்டி சப்போர்ட் லெவல்ஸில். ஸோ அந்த 280 லெவல்ஸில் திருப்பி நம்ம பை எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ 25 பிரேக் பண்ணிட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. 25 பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங்க்கு போக ட்ரை பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.